ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டியான முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே அட்டகாசமான ஒரு ரெசிபிங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் உடனுக்குடனே நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே 3 துண்டு பட்டை, 4லேருந்து 5 லவங்கம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கிறேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்து வரணுங்க. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு நம்மளுக்கு கருகிரும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிருச்சிங்க. நான் தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். மீடியம் சைஸில் பழுத்த பழமாக 3 பழம் எடுத்துருக்கிறேங்க. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துடலாம். இது போல் நம்ம தக்காளியை அரைச்சிட்டு சேர்க்கும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அரைச்சிட்டே சேர்த்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு தக்காளி பழம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சிங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது போல் எண்ணெயில் சேர்க்காமல் தனியாக நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிருச்சிங்க. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். இது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வேக வச்ச முட்டைகள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு கொதி வரட்டும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நாம் வேக வச்ச 6 முட்டைகள் எடுத்துருக்குறேங்க. இதில் கத்தி ஒன்று எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா சென்டரில் ஒரு கீரல் மாதிரி போட்டு விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ரொம்ப ஆழமாக கட் பண்ண வேண்டாங்க. லைட்டாக மேலே மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும். இது போல் நம்ம எல்லா முட்டைகளையும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, எல்லா முட்டைகளையும் கட் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் விழுது நம்ம சேர்த்துடலாம். 1/4 மூடிக்கு கம்மியாக தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு விழுதை நம்ம சேர்த்துடலாங்க. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தும்போது குழம்பு கொஞ்சம் நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். அதுக்காக நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அப்படியே கூட முட்டைகளை சேர்த்துடலாங்க. அதுவும் நம்மளுக்கு குழம்பு நல்லா கொஞ்சம் கிரேவியாக தான் இருக்கும். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்த உடனே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரணும். ஒரு 2-3 மினிட்ஸுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்ச முட்டைகளை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துடலாம். எல்லா முட்டைகளையும் சேர்த்த உடனே இதை லைட்டாக ஒரு டைம் மட்டும் நீங்கள் கலந்து விடுங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்குன்னு.
முட்டைகள் வந்து சேர்த்த உடனே 1 மினிட்டுக்கு மட்டும் நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க. இது வந்து ஒயிட் ரைஸோட வச்சு சாப்பிட ரொம்பவே அட்டகாசமான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். அது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோட வச்சு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இது போல் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த முட்டை குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.